ஏவன் ட்ராவலிங்கர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் இப்போ வந்து இனிவில் காரைக்கால் சிவன் கோயிலில் நிற்கிறேன். உண்மையில் இன்றைக்கு சிவராத்திரி என்றபடியாக நான் சில சிவன் கோயில்களை வந்து உங்களுக்கு தொகுப்பாக இன்றைக்கு போட போகிறேன். சிவராத்திரி சம்பந்தமான விஷயங்களை, சில கோயில்களில் நடக்கிற விஷயங்களை சிவன் கோயில்களுக்கும் இன்றைக்கு தரிசிக்க இருக்கின்றேன். உண்மையில் ஒவ்வொரு இடங்களுக்கும் போவோம். காலநிலைகள் வந்து இன்றைக்கு ஒரு மப்பும் மந்தாரமாக இருக்கிறபடியால் முடிந்தளவு சிவன் ஆலயங்களுக்கு சென்று அந்த இதை தருவேன். அது ஒரு தொகுதியாக வரும். அதை விட திருக்கேஸ்வர ஆலயத்தினுடைய காணொளிகளும் உங்களுக்கு நாங்கள் தொடர்ந்து தர காத்திருக்கின்றேன். இன்றைய அந்த காணொளிகள் வந்து உண்மையில் சிவன் சிவராத்திரியை முன்னிட்டு சிவனுடைய சன்னிதானங்களை உங்களுக்கு தரிசனம் செய்ய இருக்கின்றேன். உண்மையாக நீங்கள் என்னோட பயணிங்க. இன்றைக்கு பல கோயில்களுடைய சில தொகுப்புகளை வந்து நான் உங்களுக்கு தருவேன். வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். நிகழ்ச்சிக்கு போகிறதுக்கு முன்னால் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து வரும் காணொலியும் பாருங்கள். நாங்கள் இன்றைக்கு சிவன் ஆலயங்களுடைய சிவராத்திரியை முன்னிட்டு சிவன் ஆலயங்களை தரிசிப்போம். இப்போ நாங்கள் நேரடியாக நிகழ்ச்சிக்கு போவோம். மிக பழமை வாய்ந்த சிவன் ஆலயங்களில் இனிவில் காரைக்கால் சிவன் ஆலயம் மிளர்கின்றது. உண்மையில் அழகான முறையில் இந்த ஆலயம் புதுசாக அமைக்கப்பட்டு கொண்டிருக்கின்ற அந்த காட்சியை நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். சிவன் ஆலயத்திலே முதலாவது எங்களோட ஊரில் இருக்கின்ற அந்த ஆலயத்தை தொட்டுக்கொண்டு நாங்கள் பல ஆலயங்களுக்கு செல்ல இருக்கின்றேன். உண்மையில் பாலஸ்தாபனம் பண்ணி இந்த ஆலயம் வந்து வேலை நடைபெற்று கொண்டிருக்கின்ற அந்த காட்சி நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். உண்மையில் அழகான முறையில் கோபுர வேலைகள் எல்லாம் அந்த ஒரு லெவலில் வந்திருக்கிறது. அதே மாதிரி உள்ளுக்கான வேலைகள் நடைபெற்று கொண்டு, அதனால் இந்த ஆலயத்தினுடைய வேலைகள் வந்து துரித கதியில் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. அடுத்த ஆண்டு வந்து மகா கும்பாபிஷேகம் செய்ய இருக்கிறதாக இந்த அறிய தந்திருக்கினம் இந்த ஆலயத்தினுடைய தர்மஹத்தா அவர்கள் வந்து இதை சொல்லியிருக்கிறார்கள். இந்த ஆலயத்தினுடைய வளர்ச்சியில் உண்மையில் இந்த உங்களால் முடிந்த நிதியுதவியை வந்து இந்த ஆலயத்துக்கு நீங்கள் வழங்க வேணும். அந்த நிதியுதவி சம்பந்தமான வீடியோக்களை நான் இன்னொரு காணொலியில் உங்களுக்கு தர இருக்கின்றேன். முழுமையான ஒரு காணொலியாக இந்த ஆலயத்தினுடைய கோயில் வேலைகளை வந்து நான் உங்களுக்கு தர இருக்கின்றேன். உண்மையில் அதை அழகான முறையில் நிதி தந்தவருடைய பேர்களும் இங்கே காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து நாங்கள் உள்ளுக்கு நல்ல பிரம்மாண்டமாக வேலை போய் கொண்டிருக்கிற அந்த காட்சியை நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்குது. அடுத்த ஆண்டு 2026ஆம் ஆண்டு இந்த ஆலயத்தினுடைய கும்பாபிஷேகம் செய்ய இருப்பதனால் உங்களால் முடிந்த உதவிகளை செய்யுங்க. தொடர்ந்து நான் இது சம்பந்தமான முழுமையான காணொலியை நான் இன்னொரு காணொலியை தருவேன். இன்றைக்கு சிவராத்திரி என்றபடியாக நான் சிவராத்திரியினுடைய மகிமை என்றபடியாக இந்த சிவராத்திரியினுடைய வீடியோக்களை இன்று சில ஆலயங்களில் சிவன் ஆலயங்களில் சென்று அந்த ஆலயத்தினுடைய சிறு தொகுப்புகளை இன்றைக்கு நான் உங்களுக்கு தர இருக்கின்றேன். உண்மையில் இது வந்து பாலசானம் பண்ணினபடியாக ஆலயம் உள்ளுக்கு இருக்குது. பக்தர்களும் வந்து கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் அடுத்தடுத்த ஆலயங்கள் வேலைகள் நடைபெற்று கொண்டிருக்கும். இந்த கோபுர வேலைகள் சில வேலைகள் முடிக்கப்பட்டிருக்கணும். அதாவது அம்மன் வாசல் கோபுரங்கள் முடிக்கப்பட்டு தொடர்ந்து அந்த வேலைகள் போய்கொண்டிருக்கிற அந்த காட்சியை நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்குது. இந்தியாவிலிருந்து வருகை தந்த அவர்கள் வந்து இந்த வேலைகளை செய்து கொண்டிருக்கின்ற அந்த காட்சி ராத்திரின்னு சொல்லி நான் இந்த வீடியோ எடுக்க தொடங்கியே இன்றைக்கு மழை வந்து பெய்து கொண்டிருக்கிற அந்த காட்சி பார்க்குறீங்கள். உண்மையில் ஒரு இன்றைக்கு வந்து இதில் எங்களோட சமாதிக்கு பின்னால் நடக்கின்ற அந்த இன்றைக்கு அங்கே பாலசவனம் பண்ணியபடியாக இந்த இடத்துல இன்றைக்கு நிகழ்வுகள் நடக்க இருக்கிறது. அந்த சிவலிங்கத்துக்கு தான் தண்ணி ஊற்ற போயினோம். இன்றைக்கு மழை என்றபடியாக அது உண்மையில் இயற்கை வந்து இன்றைக்கு சிவனுக்கு தண்ணி வாக்குறதுக்கு மழை வந்து பெய்து கொண்டிருக்கிறோம். இப்போ வந்து நாங்கள் இந்த காரைக்கால் சமாதியில் நிற்கிறோம். இவர் எங்களுடைய அம்பலவான சுவாமிகளுடைய கோயிலில் தான் நிற்கிறோம். இப்போ அந்த வேலைகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. மற்றது இங்கே வந்து நட்சத்திரத்துக்கு வந்து பார்த்து வந்து என்ன பக்தர்கள் வந்து நீ தான் வருவார்கள். என்னென்னு சொன்னால் மழை வந்து இன்றைக்கு விடுற பாடில்லை. இதாவது தானே சிவராத்திரி. இந்த விபூதி போட்டுருது. அம்பலவான சுவாமியோட சமாதி
கோயில். ஒரு வித்தியாசமான முறையில் இதுக்கு இந்த கோயில்கள். இது வந்து ஜோதிலிங்கம். இது வந்து அம்பலவான சுவாமிகளுடைய உருவச்சிலை. உருவச்சிலை. இங்கே வந்து தண்ணி வாக்கலாம். இதுக்கு இந்த சிவலிங்கத்துக்கு வாக்கலாம். இதுதான் சிவம்பலிங்கம். சுவாமி அம்பலவான சுவாமிகள் பூஜித்த அந்த லிங்கம். பின்னிவில்லை அமைந்திருக்கின்ற இந்த காரைக்கால் சிவன் ஆலயத்தினுடைய பின்பக்கத்தால் இருக்கின்ற அந்த அம்பலவான சுவாமிகளுடைய சமாதியில் இருக்கின்ற அந்த சுவாமி அந்த அந்த இடத்தை நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். இன்று நடக்க போகிற நிகழ்வுகள் எல்லாம் இந்த இடத்துல நடக்கும். அந்த கோயிலில் பாலஸ்தாபனம் பண்ணினபடியாக இந்த இடத்துல நிகழ்வுகள் நடக்கும். அதை நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். இந்த ஆலயம் வந்து இப்போ பெருசாக கட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. அதை கூட நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். பெரும் பொருட்செலவில் வந்து இந்த ஆலயம் அமைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. சிவன் ஆலயம் வந்து பெரும் பொருட்செலவில் கட்டப்பட்டு கொண்டிருக்கிற அந்த அந்த காட்சியை நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த ஆலயம் இன்னும் மேலும் வளரணும் என்று சொன்னால் அந்த பக்தர்கள் வந்து உங்களால் முடிந்த நிதி பங்களிப்பை இந்த ஆலயத்துக்கு வழங்கி இந்த ஆலயம் மீண்டும் வளர நீங்கள் உதவி செய்யணும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இப்போ வந்து இது தீர்த்த தடாகம். மேலே இதில் இருந்தால் எல்லோரும் இந்த சிவலிங்கத்துக்கு தண்ணி வாக்குறது. இந்த பாலஸ்தானம் பண்ணுறபடியாக இந்த பக்தர்களுடைய வருகை குறைவாக இருக்கும். மேலே அதிக அளவான பக்தர்கள் வார இந்த ஆலயத்தில் இப்போ பாலஸ்தானம் பண்ணபடியாக கொஞ்சம் குறைவாக இருக்கிறது. அடுத்த ஆண்டு வந்து மகா கும்பாபிஷேகம் செய்ய இருக்கிறோம். துரிதமான வேலைகள் போய்கொண்டிருக்கிற அந்த காட்சி நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்குது. தொடர்ந்து நான் அடுத்த ஆலயத்துக்கு செல்வோம். சென்று அடுத்த ஆலயத்தில் நடக்கின்ற நிகழ்வுகளை உங்களுக்கு தர்றதில் வேலைகள் துரிதமாக நடைபெற்று கொண்டிருக்கின்ற ஆலய வேலைகள் அதுவும் பார்க்கக்கூடியதாக இருக்கும். நிறைய பக்தர்கள் வந்து இப்போ பார்த்து கொண்டிருக்கணும். க்ரௌட் வந்து கூடினபடியாக இப்போ ஃபுல்லாக வந்து சொம்புகளோடு இருக்கணும். பாவடியாக இருக்கும். சிவலிங்கத்தை பார்த்து கொண்டிருக்கோம். அந்த காட்சி எல்லாரும் மணி அடித்து கொண்டு போகிற அந்த காட்சியை பார்க்கக்கூடியதாக இருக்கும். நிறைய பேர் வந்து இதில் பார்த்து கொண்டிருக்கிற அந்த காட்சியை பார்க்கக்கூடியதாக இருக்கும். இல்லை மழை வந்து பூசைகள் வழிபாடுகள் நடைபெற்று கொண்டிருக்கிற நேரத்தில் இந்த பக்தர்களும் வந்து முறையில் மணி இருக்கு. என்ன சுவாமி ஊற்ற வந்தீங்களா?
இந்த என்ன யார் சொன்னாங்க இது என்ன தெரியுமா சிவலிங்கத்துக்கு ஊற்ற போகிறீங்களா ரைட் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் சிறுவர்கள் தொடக்கம் முதியோர்கள் வரை வந்து இந்த சிவலிங்கத்துக்கு தண்ணி ஊற்றுற அந்த காட்சிகள் பார்க்கக்கூடியதாக இருக்குது முழுக்க நிறைய பக்தர்கள் வந்து இப்போ திருவாசகாரம் முழுக்க மணியெல்லாம் ஒவ்வொரு சிவலிங்கத்துக்கு கீழே மணிகள் கொழுவப்பட்டிருக்கிறது அந்த மணிகளை வந்து பக்தர்கள் வந்து அடித்து அந்த மணி அடித்து வந்து அந்த காட்சியும் பார்க்கக்கூடிய உண்மையில் சிவலிங்கத்துக்கு சிவராத்திரிக்கு வந்து இவ்வளவு க்ரௌட் வந்து வார இதெல்லாம் நேரடியாக பார்க்கக்கூடியதாக இருக்குது சிவலிங்கங்கள் வந்து நிறைய சிவலிங்கம் இருக்குது 108 சிவலிங்கம் நிறைய பக்தர்கள் வந்து தண்ணி மாற்றி கொண்டிருக்காங்க அந்த காட்சி ஒரே மணி சத்தமாக இருக்குது உண்மையில் எல்லாரும் வந்து தண்ணி வாட்டு மணி அடித்து கும்பிட்டு கொண்டு போகிற அந்த காட்சியை பார்க்கக்கூடியா இருக்குது சிவலிங்கத்தினுடைய ஒரு பக்தர்கள் நிறைய பக்தர்கள் வந்து இங்கே நிற்கிறத பார்க்கக்கூடியதாக இருக்குது நிறைய பக்தர்கள் வந்து இப்போ மழை பெய்வதால் முழுக்க தண்ணி நிற்கிறது தண்ணியால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது முழுக்க நனைஞ்சி வர இந்த இதை பார்க்கக்கூடியதாக இருக்குது இது சுத்த வர இதில் இருந்தால் தண்ணி எடுத்து அந்த வரையினா சொல்ல போய் பார்க்கக்கூடியதாக இருக்குது பாருங்க என்னென்னு சொன்னீங்கன்னா இந்த இடத்துல வந்து உண்மையில் ஒரு பக்திபூர்வமான முறையில் வந்து பக்தர்கள் வந்து குடங்களை வேண்டி வந்து காத்துக்கொண்டு நிற்கிற அந்த காட்சியில் நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும் அருமையான ஒரு காட்சி வந்து இன்றைக்கு சிவன் ராத்திரியில் வந்து இன்றைக்கு வந்து பக்தர்கள் வந்து ஒவ்வொரு ஆலயங்கள் சிவன் ஆலயங்களுக்கு சென்று தரிசிக்கும் நிகழ்வு இடம்பெறும் சிவபக்தன் அம்மா வந்து தான் மணிக்கு அந்த காட்சி பார்க்க
ஓ ரைட். இப்போ எல்லோரும் வந்து தண்ணி வந்து சீட்டாக பார்க்க போகிறீங்க. இந்திய மக்கள் வந்து எழுதுகிற தண்ணி வாட்டுறதுக்கான ரெடியாக இருக்கும். இதில் இப்போ தண்ணி வந்து கொண்டிருக்கு. எல்லா பக்கத்தாலையும் இப்போ தண்ணி இருக்கக்கூடிய இந்த சிங்கங்கள் நேர்களே, இப்போ வந்து நான் நாவக்குழி திருவாசக அரண்மனைக்கு உண்மையில திருவாசகத்தினுடைய 108 லிங்கங்களுக்கு பக்தர்கள் வந்து தங்களுடைய கைகளாலே வந்து அந்த நீர்வாக்கு நிகழ்வுகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. உண்மையில மிக மக்கள் வந்து அதிகளவு இங்கே காணப்படுகின்ற காட்சியை நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். உண்மையில் இந்த திருவாசக அரண்மனையில் வந்து இன்றைக்கு முழுக்க 108 லிங்கங்களுக்கும் இந்த எல்லோருடைய கைகளாலும் அந்த தண்ணீர் வாக்கப்படுகின்ற அந்த காட்சி, தீர்த்தம் மாறுற காட்சி பார்க்கக்கூடியதாக இருக்கும். உண்மையில் பாருங்கள், ஒரு அழகான முறையில் வந்து பக்தர்கள் வந்து குடங்களில் வந்து அந்த நீரை ஏந்தி அந்த லிங்கங்களுக்கு 108 லிங்கங்களுக்கும் பார்க்கின்ற அந்த காட்சியை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கீங்க. அருமையான முறையில் அதை நீங்கள் பார்க்கக்கூடிய அந்த காட்சி வந்து நீங்கள் மழை பெய்வதால் நிறைய இதோட சேர்ந்து நவக்கிரகத்துக்கும் பார்த்து கொண்டிருக்கோம். அந்த காட்சி பார்க்கக்கூடியா இருக்கும். நவக்கிரகத்துக்கும் பார்த்து கொண்டிருக்கணும். இதே மாதிரி முழுக்க வந்து அந்த பூசைகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. பூசைகள் வந்து அர்ச்சனைகள் செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றது. காட்சியும் பார்க்கக்கூடியா இருக்கும். இல்லை எல்லோரும் வந்து அர்ச்சனையும் செய்து கொண்டிருக்கணும். ஒரு பக்கம் தண்ணீரும் பார்த்து கொண்டிருக்கிறோம். குடங்களோட தண்ணீரை வந்து கொண்டிருக்கின்ற இந்த அமளிக்கையும் வந்து கொண்டிருக்கிற தண்ணி வந்து அதிகாரியாக வாக்கப்பட்டு கொண்டிருக்கின்ற காட்சி பார்க்கக்கூடியதாக இருக்குது. சிவராத்திரி விழா வந்து அருமையான முறையில் இந்த யாழ்ப்பாணத்தில் வந்து கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கிறது.
இப்போ நான் வந்து இனிவில் ஞானலிங்கேஸ்வரர் ஆலயத்தடியில் நிற்கிறேன். தொடர்ந்து நாங்கள் இனிவில் ஞானலிங்கேஸ்வரர் ஆலயத்துக்கு செல்வோம். இன்றும் இங்கே இரவு வந்து நிறைய நிகழ்வுகள் இருக்குது. அதே நேரத்தில் லிங்கத்துக்கு வந்து தண்ணி வாக்குறது வந்து, அதாவது குடங்கள் ஏந்தி அதை வாக்குற நிகழ்வும் இந்த ஞானலிங்கேஸ்வரர்லையும் இருக்குது. தொடர்ந்து இங்கே இரவு டைமில் தான் இங்கே கூடுதலான பக்தர்கள் வர இருக்கிறார்கள். உண்மையில் பல நிகழ்வுகள் இங்கே வர இருக்கிறது. அதற்கான ஏற்பாடுகளும் இங்கே செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றது. இது ஒரு நாங்கள் உள்ளுக்கு போய் இதையும் காட்டிட்டு தொடர்ந்து இந்த வேலைகளை நடைபெற்று கொண்டிருக்கிறது. இப்போ வந்து இது இனிவில் ஞானலிங்கேஸ்வரர் ஆலயம். உண்மையில் இனிவில் மிக பிரமாண்டமான ஆலயம். காரைக்காலோடு சேர்ந்து இப்போ ஞானலிங்கேஸ்வரரும் இப்போ வந்திருக்கு. அதோட பல சிவன் கோயில்கள் இங்கே இந்த இனிவில்ல வந்து கோவில்கள் வந்து அதிகமாக உள்ளபடியினால் இந்த கோயிலில் இரவு வந்து நிறைய நிகழ்வுகள் நடைபெறுகிறது. இங்கே லிங்கத்துக்கு தண்ணி வாக்குகின்ற அந்த நிகழ்வும் இடம்பெற இருக்கிறது. அது சம்பந்தமான காட்சிகளை வந்து பார்க்கக்கூடியதாக இருக்கும். பக்தர்கள் வந்து அதை பார்த்து கொண்டிருக்கின்ற அந்த காட்சியை நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். இந்த இரவு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஞானலிங்கேஸ்வரருடைய இரவு பூசைகள் நடைபெற இருக்கிறது. உண்மையில் பக்தர்கள் வந்து தண்ணி வாக்குகின்ற அந்த நிகழ்வையும் பார்க்கக்கூடியதாக இருக்கும். நிறைய பேர் பார்த்து கொண்டிருக்கிறாங்க. அது இருக்கட்டும். சேர்ந்து வாக்கு அந்த காட்சி அழகான எல்லாரும் பார்த்து கொண்டு இவங்களை இனிவில் ஞானலிங்கேஸ்வரர் ஆலயத்தினுடைய மிக பிரமாண்டமான அந்த சிவலிங்கத்தின் பார்க்கக்கூடிய இருக்கிற சிவலிங்கத்தின் உருவங்கள் பார்க்கக்கூடிய இருக்கும். இந்த பக்தர்கள் தங்களுடைய கைகளால் இங்கே லிங்கத்துக்கு தண்ணி வாக்குன்ற அந்த காட்சியை நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். இது இனிவில் ஞானலிங்கேஸ்வரர் ஆலயத்தினுடைய ஆலயம். மிக பிரமாண்டமான சிவலிங்கம். சக்கரம் அருமையான ஒரு காட்சி. அந்த புள்ள வந்து நம்பிக்கை தான்